பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறதான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீதிமானையும் அவருடைய சந்ததியையும் கர்த்தர் எப்படியாக நடத்துகிறார், அவர் எந்த அளவுக்கு நீதிமானையும் அவருடைய சந்ததியும் நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்த பொழுதிலிருந்து நான் ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டே வருகிறேன். இப்பொழுது நான் முதிர் வயதுள்ளவனாய் நான் மாறிவிட்டேன். இத்தனை வருஷங்களாக நான் ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் அது பார்க்கவே முடியலை, என் கண்களுக்கு தென்படவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னது அது? எதை அவர் பார்க்கவில்லையாம்? அவர் எதை பார்த்து கொண்டிருந்தாராம்? நீதிமான், கைவிடப்பட்ட நீதிமான் எங்கேயாவது இருக்கிறானா என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கல. அவன் சந்ததி, நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை, அதாவது அப்பம் இல்லாமல் பசியோடு திரிகிறதை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அது மட்டுமல்ல, நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கும் ஆண்டவர் கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார்? அவர் நம்மை கைவிடாமல் அவர் இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியை ஒரு நாளும் அவர் பசியினாலே அவர் வருந்த விடுகிற தேவன் அல்ல. ஏன்? நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்போ நீதிமான்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவனுடைய சந்ததியையும் கர்த்தர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் தேவனை விசுவாசித்தான், அவரதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். எவன்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு எப்படியா எண்ணினாராம்? நீதியாக எண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒருவன் தான் நீதிமான். யார் நீதிமான்? யார் ஒருவர் கர்த்தரை எல்லா நேரத்திலும் விசுவாசிக்கிறார்களோ, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறார்களோ அவர்கள் தான் நீதிமான். இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு நீதிமான் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இவருடைய மகன் யார்? ஈசாக்கு. இந்த ஈசாக்கு ஆண்டவர் எப்படி நீதிமானை கைவிடாமல் இருந்தாரோ, ஆபிரகாமை கைவிடாமல் இருந்தாரோ, அவனுடைய சந்ததி ஆண்டவர் எப்படி நடத்துகிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் நாம் பார்க்கும் பொழுது 26ஆம் அதிகாரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஈசாக்கு, அந்த நீதிமானுடைய மகனாகிய சந்ததியாகிய ஈசாக்கை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறார். பஞ்சம் வருகிறது, ஊர் பூரா பஞ்சம். ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் அவர் விதை விதைக்கிறார். யாராவது செய்வார்களா? எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாவது செய்வானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை இல்லை, தண்ணி இல்லை, எப்படி விவசாயம் பண்ண முடியும்? எப்படி விதை விதைக்க முடியும்? ஆனால் ஈசாக்கை குறித்த வசனம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான். எந்த ஒரு நம்பிக்கையோடு அவர் விதை விதைத்திருப்பார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். சரி, அதற்கென்று இப்படிப்பட்ட ஒரு காரியத்தையா செய்வது? ஏன் அதை அவர் செய்தார் தெரியாது, ஏன் அதை ஆண்டவர் செய்ய அனுமதித்தாரோ தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார், தண்ணீர் வந்தது, ஆச்சரிய விதமாக தண்ணீர் வந்தது, ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்தான்னு சொல்லியெல்லாம் கிடையாது. தண்ணீரை குறித்து ஒரு வார்த்தையும் அந்த இடத்தில் எழுதப்படலை. அதன் பின்பாக வசனங்களில் வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், விதை விதைத்தார், தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, பஞ்சகாலம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலனடைந்தான். எப்பொழுது? பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான், தண்ணீர் எங்கிருந்து வந்தது தெரியாது, ஆனால் 100 மடங்கு ஆண்டவர் பலன் கொடுத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு தண்ணி எங்கிருந்து வந்திருக்கும்? அதுக்கு அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, அவருக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தது மட்டுமல்ல,
அவருடைய கிணறுகள், துறவு வெட்டுகிற எல்லா துறவுகளையும் தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் கைவிடவே இல்லை. அப்பத்துக்கு அலைந்து திரி ஆண்டவர் விடவே இல்லை. மற்றவர்களுக்கு அப்பம் இல்லை, மற்றவர்களுக்கு விளைச்சல் இல்லை, ஆனால் இவருக்கு விளைச்சலுக்கு குறைவே இல்லை. பாருங்க, நீதிமானுடைய சந்ததி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீதிமானை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவருடைய சந்ததியை ஒரு நாளும் பசியாய் வருந்த விட மாட்டார். ஈசாக்கை பசியாய் ஆண்டவர் வருந்த விடவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. அடுத்தது நீங்க பாருங்க, தண்ணீர் துறவு வெட்டுகிறார், தண்ணீர் வருகிறது. பெலிஸ்தரோன் மேல் பொறாமை கொண்டு அந்த அந்த துறவுகளை, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள் அவர் வெட்டின துறவுகளை மண்ணினாலே மூடி போடுகிறார்கள். பொறாமையினாலே அவர் மீண்டுமாக அந்த துறவுகளை வெட்டுகிறார். மீண்டுமாக வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இது எங்களுடைய, இந்த முறை மூடலை, இந்த முறை இது எங்களுடைய பறித்து கொள்ளுகிறார்கள். உழைப்பு திருடப்படுகிறது. முதல்ல உழைப்பு பாழாக்கப்படுகிறது. இரண்டாவது உழைப்பு திருடப்படுகிறது, பிடுங்கிக் கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய சந்ததிக்கு பலவிதமான போராட்டங்கள் வருகிறது. ஆனால் எந்த போராட்டத்திலையும் கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியையோ கைவிட்டதாகவோ, அந்த நீதிமானுடைய சந்ததியை பசியினாலே வருந்த விட்டதாகவோ வசனங்களை பார்க்கவே முடியாது. வசனங்களை பார்க்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் நீதிமான்களாகிய உங்களையும் என்னையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னதாக நீதிமானாக இருந்தார். அவரை ஆண்டவர் கைவிடலை. அவன் சந்ததியை ஆண்டவர் அப்பம் இல்லாமல் வருந்த விடவில்லை. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஈசாக்கோடு கூட இருந்தவர், ஆபிரகாமோடு கூட இருந்தவர் உங்களோடும் என்னோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மேல் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுமுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறது போல நீதிமான்கள் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே பா, ஸ்தோத்திர. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கைவிடாமல் ஆண்டவர் அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.